கந்துவட்டி கும்பலின் எல்லை மீறிய நெருக்கடியால் மனம் வெறுத்த ரியல் எஸ்டேட் பிரமுகர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவில்பட்டியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற பொதுமக்களின் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கந்துவட்டி கும்பலால் பாதிக்கப்பட்டவர்களின் வேதனை குமுறல்கள் தான் இந்த காட்சிகள். கந்துவட்டி கும்பலின் தலைநகரமாக மாறிவரும் கோவில்பட்டியில் இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகப்பாண்டி. இவர் ரியல் எஸ்டேட் மற்றும் பைனான்ஸ் தொழில் செய்து வந்தார். இவருக்கு திருமணமாகி சித்ரா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். ஆறுமுகப்பாண்டி தனது தொழில் நிமித்தமாக பலரிடம் சுமார் 1,34 லட்சம் ரூபாய் வரை பணத்தை கடனாக பெற்று மாதந்தோறும் வட்டி செலுத்தி வந்துள்ளார். இந்நிலையில்தான் இவரது ரியல் எஸ்டேட் தொழிலில் திடீரென பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் வட்டி கொடுக்க முடியாமல் பரிதவித்துள்ளார். இருப்பினும் திக்கி திணறி தான் வாங்கிய அசல் பணத்திற்கு மேலாக வட்டி கொடுத்து இருந்த போதிலும் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்துள்ளனர். தனக்கு கால அவகாசம் கொடுங்கள், பணத்தினை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று ஆறுமுகப்பாண்டி எவ்வளவு சொல்லியும் கேட்காத கந்துவட்டி கும்பல் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் 2 புகார்களை கொடுத்துள்ளார். ஆனால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே கந்துவட்டி கும்பல் ஆறுமுகப்பாண்டியின் வீட்டிற்குள் புகுந்து பத்திரங்கள், செக் ஆகியவற்றை மிரட்டி வாங்கியுள்ளது. மேலும் வெற்று பேப்பர்களில் கையெழுத்து வாங்கிச் சென்றதாக தெரிகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. வேறு வழியில்லாமல் தவித்த ஆறுமுகப்பாண்டி மனவேதனையில் கடந்த 25ஆம் தேதி விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். பதறிப்போன அவரது குடும்பத்தினர் அவரை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி ஆறுமுகப்பாண்டி பரிதாபமாக உயிரிழந்தார். காவல்துறையினர் கந்துவட்டி கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் தான் ஆறுமுகப்பாண்டி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி உறவினர்கள் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதுடன் லட்சுமி மில் மேம்பாலம் அருகே சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனிடையே தனது கணவனின் மறைவுக்கு காரணமான கந்துவட்டி கும்பலால் தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக, தங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்று கூறி உயிரிழந்தவரின் மனைவி சித்ரா கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். வீட்டுக்கார தொழிலுக்காண்டி கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணாங்க, ஃபைனான்ஸ் பண்ணாங்க. அவங்க கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் இவங்க மருந்தை குடிச்சு இறந்துட்டாங்க. நான் 2 பொட்டை பிள்ளை வச்சுருக்கேன். என்னையை வந்து இம்சை வந்தாங்க. பத்திரம் செக்கு எல்லாமே இருக்குது. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வாங்கி தராங்க. அது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது எப்படியாவது நடவடிக்கை எடுத்து எனக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அரெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பையன் நாங்கள் 4 பண்ணுறோம் அப்படிங்க. இப்போ பண்ணலை அப்படின்னா நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம். வீட்டில் வந்து மிரட்டுதாங்க. தப்பாக அசிங்கமாக பேசுகிறாங்க. 2 பொட்டை பிள்ளை, அந்த பிள்ளைலையும் பேசுகிறாங்க. கந்துவட்டி கும்பலை கைது செய்தால் மட்டுமே ஆறுமுகப்பாண்டியின் உடலை வாங்குவோம் என்று ஆறுமுகப்பாண்டியின் உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இவங்க மிரட்டல் தாங்கலை. டார்ச்சர், ஃபோனில் டார்ச்சரு, வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறது, வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறது, எனக்கு ரூபாயை கொடுத்தா தான் போங்கிறது,
அவன் மனைவி பிள்ளைகளை வந்து தகாத வார்த்தைகளில் பேசுகிறது, இதனால் மனம் உடைஞ்சு அவன் மருந்தை குடிச்சிட்டான். இப்போ வந்து அந்த பிள்ளையை வந்து தெருவில் நிற்கி, இதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே நடவடிக்கை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ நாங்கள் வந்து இப்பவும் மறுபடியும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் விசாரிக்கோம், நீங்கள் போங்க, நாங்கள் நாளை முதல் பார்த்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. நாங்கள் என்னென்னா, எங்களுக்கு இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்கலை, அவங்கள அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா நாங்கள் பாடியை வாங்க போகிறது கிடையாது. இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே வாங்க மாட்டோம். அவங்கள அரெஸ்ட் பண்ணது வரைக்கும் பாடி ஆஸ்பத்திரியில் இருக்கும். நாங்கள் எங்கள் ஊர் மக்களை திரட்டி ரோட்டில் பஸ் மறியல் பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம். இதனிடையே கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் உயிரிழந்த ஆறுமுகப்பாண்டியின் மனைவி, குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் மனு அளிக்க வந்தனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்ததால் திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தாலிக்கு தங்கம் கொடுக்க வரும் அமைச்சரிடம் என் தாலியை பறித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மனு கொடுக்க விடுங்க என சித்ரா கண்ணீர் விட்டு கதறி அழுத பின்னர் அரசு நிகழ்ச்சி நடக்கும் தனியார் மண்டபத்திற்குள் அனுமதித்தனர். அமைச்சர் கீதா ஜீவனின் காலில் விழுந்த சித்ரா கந்துவட்டி கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறி அழத் தொடங்கினார். அவரின் கோரிக்கை குறித்து கேட்டறிந்த அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கந்துவட்டி கும்பலால் ஒரு உயிர் பறிபோன சம்பவத்தின் வடு அடங்குவதற்குள் மற்றொரு சம்பவமும் அரங்கேறியுள்ளது. கோவில்பட்டி அருகே உள்ள ஐயனேரி கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு ஆறுமுகப்பாண்டி என்பவரும் கந்துவட்டி கும்பலால் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளார். இவர் கோவில்பட்டி தனியார் மினிபஸ் நிறுவன ஊழியராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் என்பவரிடம் 1,20,000 ரூபாய் பணம் வட்டிக்கு வாங்கியுள்ளார். இதில் 1,05,000 ரூபாய் அசல் மற்றும் 30,000 ரூபாய் வட்டி ஆகியவற்றை முருகனிடம் திருப்பிக் கொடுத்ததாக தெரிகிறது. இதனிடையே மேலும் 64,000 ரூபாய் பணம் கேட்டு முருகன் ஆறுமுகப்பாண்டியை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஆறுமுகப்பாண்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தனது புகார் குறித்து ஆறுமுகப்பாண்டி போலீசாரிடம் கேட்டபோது புகார் மனு தொலைந்து விட்டதாக போலீசார் தெரிவித்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் சனிக்கிழமை மாலை கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த ஆறுமுகப்பாண்டியை முருகன் மற்றும் அவருடன் வந்த மற்றொரு நபர் பணத்தை கேட்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அவர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் போலீசாரிடம் சொல்லிவிட்டுத்தான் உன்னை அடிக்கிறோம் என்று கூறியபடி தாக்குதல் நடத்தியதாக காயமடைந்த ஆறுமுகப்பாண்டி வேதனையுடன் தெரிவித்தார். கோவில்பட்டியில் பழைய பஸ் ஸ்டாண்டில் திருமுருகன் பஸ் கம்பெனி ஏஜெண்டாக நான் வேலை பார்த்து வந்துருக்கேன். என் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆர் முருகங்கிற ஒரு பாரதி நேரம் 4வது இருக்கார்ட்ட நான் 1,20,000 வாங்கியிருந்தேன். அதை நான் 1,05,000 எடுத்துட்டேன். இன்னொரு 15,000 கொடுக்கணும். ஒரு வட்டி சேர்த்து ஒரு 66 ரூபா கேட்காப்புல. ஏற்கனவே அதுக்கு முதல்ல ஒரு 30 ரூபா வட்டின்னு சொல்லி சொன்னாப்புல அது கொடுத்தாச்சு. இப்போது இன்னும் 2-3 தடவை ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் நான் ஒரு தடவை கொடுத்துருந்தேன் 2019. அது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க போய் கொடுத்து என்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவரும் கூட ஒரு நபரும் பைக்கில் 9815 டூலரில் வந்து என்கிட்ட ரூபா கொடுன்னு கேட்டாங்க. என்கிட்ட இப்போ இல்லைண்ணே, நம்ம தான் ஸ்டேஷனில் பேசி எழுதி வாங்கினோம்ல, அங்கே வாங்க பேசிக்கிடும்னு சொன்னேன். அங்கேயே நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னாப்புல. ஸ்டேஷனில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு தான் என்கிட்ட சத்தியமாக சொன்னாப்புல. அப்புறம் நான் இப்போ என்கிட்ட ரூபா இல்லை அப்படின்னா அப்போ உங்கள் செல்லு கொடுன்னு கேட்டாங்க. செல்லு கொடுக்க முடியாது, கம்பெனி வேலை பார்த்து வாங்கி கொடுத்த செல்லு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சொன்னதுக்கு பொறுப்பு இல்லாமல் நீ வாங்கிட்டு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு, என்னால் இவ்வளோ பொறுக்க முடியும் இல்லைன்னா உன்னை பார்த்துக்கணுன்னு என்னை அடிச்சு போட்டாப்புல. அடித்து மிதித்து நெஞ்சில் கீழே தள்ளிவிட்டு நெஞ்சில் முயச்சாப்புல. கூட ஒரு நபரும் என்னை இந்த வலது காலில் அடித்தாப்புல. கூட ஒரு நபர் வந்திருந்தவர். அவரும் கூட ஒரு நபரும் பைக்கில் 9815 டூலரில் வந்து என்கிட்ட ரூபா கொடுன்னு கேட்டாங்க. என்கிட்ட இப்போ இல்லைண்ணே, நம்ம தான் ஸ்டேஷனில் பேசி எழுதி வாங்கினோம்ல, அங்கே வாங்க பேசிக்கிடும்னு சொன்னேன். அங்கேயே நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னாப்புல. ஸ்டேஷனில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு தான் என்கிட்ட சத்தியமாக சொன்னாப்புல. நான்
அப்போ நான் இப்போ என்கிட்ட ரூபா இல்லை அப்படின்னா அப்போ உங்கள் செல்லு கொடுன்னு கேட்டாங்க. செல்லு கொடுக்க முடியாது, கம்பெனி வேலை பார்த்து வாங்கி கொடுத்த செல்லு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சொன்னதுக்கு பொறுப்பு இல்லாமல் நீ வாங்கிட்டு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு, என்னால் இவ்வளோ பொறுக்க முடியும் இல்லைன்னா உன்னை பார்த்துக்கணுன்னு என்னை அடிச்சு போட்டாப்புல, அடித்து மிதித்து நெஞ்சில் கீழே தள்ளிவிட்டு நெஞ்சில் மிதிச்சாப்புல. கூட ஒரு நபரும் என்னை இந்த வலது காலில் அடித்தாப்புல கூட ஒரு நபர் வந்திருந்தவர். கோவில்பட்டி பகுதியில் கந்துவட்டி கும்பலின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கேள்வியாக உள்ளது.